வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாந்திரீகத்தை பத்தியும், இறந்ததுக்கு அப்புறமா அந்த உயிர் என்ன பண்ணும், அது எப்படி அலையும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நம்ம கூட ஜின் பார்த்திபன் அவர்கள் இருக்காங்க. நல்லா ஓஹோன்னு வாழறவன கூட அழிச்சிடும் அவன் செய்வன. ஒருத்தவனை வாழ வைக்கணும்னா வாழ வைக்கும், அழிக்கணும்னா அழிக்கும். இதுதான் ஜின்னுக்கு தெரியும். இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்காரன் ஒரு பிரச்சனை வந்தா அவன் அங்கிருந்து தாய்லாந்துல போய் அந்த மாதிரி நம்ம ஆளுங்களை நிறைய பேருக்கு பாதிப்பு. எந்த பேய் பிடிச்சாலும் சரி, எந்த கெட்டது செய்வினை ஏவல் பில்லி எது வச்சாலும் சரி, அந்த பாதிப்பு உள்ளவங்களுக்கு தான் அந்த வலி அதிகமா இருக்கு. இதே மனைவி பிரச்சனைக்காக விஐபிகள் தான் வராங்க, கணவர் பிரச்சனைக்காக வராங்க, இதே அரசியல்ல நாங்க இந்த முறை பதவி வேணும்னு வராங்க. மாந்திரீகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடவுளை நாடிதான் அந்த பூஜைகள் பண்றாங்க. அதிகபட்சமா எந்த மாதிரி கடவுள் இந்த மாந்திரீகத்துக்கு துணையா இருப்பாங்க? காப்பாத்த போய் ஒரு பொண்ணு நான் அருவாமனையில எடுத்து வெட்டிடுச்சு, என் கை உடைச்சு போச்சு. இந்த மீடியாவிலே காட்டுறேனே, பேய் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு இதை ஏவல் செய்த முடியும். ஆமா, அதெல்லாம் நிறைய நடக்கும். இப்ப நெத்தியில பாத்தீங்கன்னா அடிபட்டு இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது நிறைய தாக்கங்கள் எங்களுக்கு அந்த மயானத்துல நிறைய நடந்திருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இப்ப நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பண்றேன், ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நான் மாந்திரீகம் பண்றேன் அப்படின்னு செய்வினையே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்ல நேரமா இருந்தா நான் யாருக்கு பண்றேனோ அவங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட நேரமா இருந்தா அது திருப்பி நமக்கே அடிக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மையா? இப்ப நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா அது எனக்கே வருமா நான் பண்ணா? எப்படிமா அது? இப்ப நான் ஒரு ஒரு டம்ளர்ல உங்களுக்கு நான் விஷம் தரேன், நீங்க குடிங்க. ம். உங்க நல்ல நேரமா இருந்தா நல்லா இருப்பீங்களா? மேபி சம்டைம்ஸ் உயிர் பொழைச்சிக்க வாய்ப்பு இருக்கும்ல. அப்படியெல்லாம் கிடையாதுமா. செய்வினையில ம். நல்ல நேரத்தை முறியடிக்கதான் செய்வினையே செய்யறது. ம். புரியுதுங்களா? அது அவங்களோட நல்ல நேரத்துக்கு எப்படி சார்? எனக்கு புரியல. யாரையுமே நல்லா ஓஹோன்னு வாழறவன கூட அழிச்சிடும் அவன் செய்வன. அழிச்சிரும். ஆமா, ம். அது திரும்புது போகுதுன்றதெல்லாம் கதை. அது அப்ப திருப்பி waste. அடிக்கும்ன்றது உண்மை அதெல்லாம் கிடையாது. சும்மா கதை. ம். இப்ப ஒருத்தவனை அழிக்கணும்னு முடிவு பண்ணி தான் அதை செய்யறோம். ஓகே. சரிங்களா? அதை அழிக்கிறது தான் வேலை. சரிங்களா? என்ன ஜின்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் தெரியும். ஓகே. திரும்பிடுச்சு, அவனுக்கு நல்ல நேரன்றதுல கதை காரணம் எல்லாம் கிடையாது. ஒருத்தவனை வாழ வைக்கணும்னா வாழ வைக்கும், அழிக்கணும்னா அழிக்கும். ஓகே. இதுதான் ஜின்னுக்கு தெரியும். தமிழ்நாட்டுல மக்கள் என்னென்ன செய்வாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். நானும் நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப வெளிநாட்டுல பேய்கள் அப்படின்றதுக்கு இன்னும் இதை விட அதிகமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா தான் அங்க எல்லார் மக்களுக்குமே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அது எல்லாமே அதை பார்ப்பாங்க, செய்வாங்க. நீங்களும் வெளிநாடுகளுக்கு நிறைய போயிருக்கீங்க, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளுக்காக போயிருப்பீங்க. வெளிநாட்டுல எந்த பிரச்சனைக்காக மேஜரா நீங்க பண்ணி கொடுத்திருக்கீங்க? பேய் பிடிச்சிருக்கிறதா, இல்ல பில்லி சூனியம் எடுக்கிறதா, எப்படி? இப்போ பில்லி அங்க பேய் பிடிக்கிறத விட இந்த செய்வன கோளாறு பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதிகமா நான் அங்க போயிருக்கேன். அதிகமா இருக்கு. ஆமா, இந்த செய்வனை வச்சு வேலை நடக்க விடாம அவங்கள ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு ஆக்கி வீட்டோட முடக்கி போட்டுடுவாங்க. ம். ரொம்ப வியாபாரத்துல இருந்து எல்லாத்துக்குமே அடிபடும். எந்த தொழில் செய்ய ஓடாது. நல்லா ஓடன பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆயிடும். ஓகே. வேலையில ட்ரபுள் வரும். குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு வரும். அந்த மாதிரி பிரான்ஸ், ம். சரிங்களா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியான்னு பல நாடுகளுக்கு ம். நிறைய வேலைகள் விஷயமா எல்லாமே இங்க இங்க இருக்கிறத விட இன்னும் மோசம் வெளிநாடுகள்ல தான். ஓகே. ஆமா. அங்க பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். ம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு ஆளுங்க இங்க போய் அங்க இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த நாட்டுக்காரன் நம்ம நாட்டுக்காரன் ஒரு பிரச்சனை வந்தா அவன் அங்கிருந்து தாய்லாந்துல போய் அந்த மாதிரி நம்ம ஆளுங்களை நிறைய பேருக்கு பாதிப்பு இப்ப ஏற்படுத்தி. நீங்க மலேசியா சொன்னீங்கல்ல, மலேசியால பேய வீட்டுக்குள்ளே வளர்ப்பாங்களாமே, அது உண்மையா? அம்மா, பேய வீட்டுக்குள்ள வளர்க்கறதெல்லாம் அது கிடையாதும்மா. ம். பேயா இருக்கிற இடம் தான் அதெல்லாம். ம். இப்போ ஒரு பேய் இருக்கிற இடத்துல தான் நம்மளே எல்லாத்தையும் நிறைவி தள்ளிட்டு பிளாட்டுங்க, வீடுங்க, அபார்ட்மெண்ட் நம்ம கட்டிக்கிறோம். அந்த மாதிரி வர்றதுதான் பேய்கள். ஓகே. இப்போ பேய் அதை நம்ம வளர்க்கறதோ போறதோ இல்லை, யாரும் அதெல்லாம் செய்யற வேலைகள் எல்லாம் கிடையாது. ம். ம். என்ன மாந்திரிகம் பண்ற நாங்களே பேய்கள் எல்லாம் வச்சு வளர்க்கறது கிடையாது. வந்தா வெட்டி தான் விடணும். ஓகே. சரிங்களா? தேவைப்படுறது போது தான் ஒருத்தவங்களை இது பண்ணணும், அதை பண்ணணும் போது ஒரு ஏவல் தேவைப்பட்டாதான் அது கெட்ட ஏவலை எடுத்து நாங்க விட முடியும். ம். ம். அந்த மாதிரி தான். ஓகே. அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரியும் உருவம் இருக்காது. ஆனா நம்மளால அத உணர முடியும். அந்த சவுண்ட் எல்லாம் அவங்க குடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இப்ப நெறைய மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நெறைய பேர் பாத்தீங்கன்னா, வீட்ல ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா, உடனே அவங்க எப்படி செத்தாங்க, என்ன செத்தாங்க, என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக செத்த குறின்ற ஒரு விஷயம் ரொம்பவே பெருசா பேசப்படுது. சோ அத நோக்கி நெறைய பேர் போறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அந்த மாதிரி இறந்த ஒரு ஆத்மா சொல்லுமா, நான் இப்படிதான் இறந்தேன், நான் இந்த டைமிங்ல இறந்தேன் அப்படின்லாம் சொல்லுமா? கண்டிப்பாம்மா. இப்ப நீங்க சொல்லுமா, நான் என்ன இப்படிதான் இறந்தேன் அது இதுன்னு சும்மா வாயில வர்றதெல்லாம் சொல்றது கிடையாது. ம். அவங்க இறந்தவங்க நிரூபிச்சே காட்டியிருக்கிறாங்கன்னு நான் நிறைய பேருக்கு காட்டியிருக்கிறேன். நீங்க அது ஆமா, பண்றீங்களா? இப்ப ஓகே. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, ம்.
ஒரு தடயத்தோட இவங்க ஏதாவது ஏன்னா உண்மையா பொய்யான்னு அவங்க வீட்டுக்காரங்களுக்கு தெரியணுமா இல்லையா? நம்ம இல்லாதத பொய்யத சொல்லக்கூடாது. ஆமா. இப்போ யாருக்குமே ஒரு பொருள் ஒரு பொருள் ஒரு ஹேபிட்டோ இல்ல ஒரு புடிச்ச பொருளோ ஏதோ ஒண்ணு அந்த இறந்தவங்களுக்கு உறவுக்காரங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா. அது எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப அவங்க எதற்காக நம்ம அத கரெக்ட்டா சொல்லணும். ம். அவங்க ஏதாவது பெட்டு வளர்த்திருந்தாலோ, இல்ல என்ன பொருள் அவங்க அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, ம். என்ன பொருள் அவங்களுக்கு சாப்பிடுவாங்க, அது எப்படி நமக்கு தெரியும்? ம். இதெல்லாம் நம்ம கரெக்ட்டா சொல்லணும். ம். அந்த மாரிலாம் அந்த நெறைய மாதிரி நீங்க வர வச்சு வந்து ஆமா. நான் நெறைய சொல்லியிருக்கீங்க. சொல்லுவேன். ஓகே. ஒருத்தவன அடிபட்டுருக்குது, இல்ல ஒரு பத்திரத்த ஒரு பொருளோ, ஒரு இதுவோ எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பான் அவங்க ம். வீட்டுக்குள்ளார. ம். அத இறந்தவங்க கிட்ட இருந்து வாங்கி நான் சொல்லி, அவங்க இங்கிருந்து அங்க ஃபோன் அடிப்பாங்க. ம். அடிச்சு கேட்பாங்க. அவங்க வீட்ல யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க இல்லையா? வயசானவங்க, ஆமா, சின்னவங்க. ஆமா. அப்ப தேடும்போது அதே இடத்துல அந்த பொருள் அங்க இருக்கும். ஓகே. அப்ப அது உண்மைதானே அது, இறந்தவங்க கூட பேசுறது. ம். ஏன்னா நான் செய்யற ஜின் முறையில இத செய்யறது உண்மை. ம். மத்தவங்கள்து எப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகே. வெளிப்படையா பேசுவீங்களா? எப்படி சார்? இல்ல பூஜை பண்ணி தனியா பூஜை பண்ணி பேசி அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் சொல்லுவீங்களா? சொல்லணுமா? இப்போ உங்க வீட்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. இங்க நான் சொன்னேன்னாக்கா, இப்போ உங்க வீட்ல ஒரு பொருள் இங்க இருக்குன்னா நீங்களே நம்ப மாட்டீங்க. ஆமா, உங்க அம்மா கிட்ட வீட்டுக்கு கால் பண்ணி, "அம்மா இந்த இடத்துல இருக்குதா பாருங்க." இருக்குதுன்னா அப்ப உண்மை தானே அது? ஆமா. அந்த மாரி தான் நேரடியா காட்டுவேன். ஓகே. அந்த மாதிரி காட்டுது. ஓகே. இப்போ பொதுவா பேய் பிடிச்சிருச்சு அப்டின்னா, நெறைய அறிகுறிகள் வெளியாகும். ஒரு சிலருக்கு வந்து உடல்ல நெறைய பிரச்சனைகள் ஏற்படும், வலிகள் ஏற்படும். காரணமே இல்லாம வலிகள் ஏற்படும். இல்லாட்டி டைரக்ட்டாவே ரியாக்ட் பண்ணிடுவாங்க பேய் பிடிச்சா மாதிரி. சோ அந்த மாதிரி நீங்க பார்த்ததுல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்ல. இவ்ளோ அளவுக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணாங்க பேய் பிடிச்சு அப்டின்னா, அத நீங்க எது சொல்லுவீங்க? அத வந்து அப்படின்னு எதையுமே நம்ம சொல்ல முடியாதும்மா. ஏன்னா அந்த வலிக்கு உண்டானவங்களுக்கு தான் அந்த வலிகள் நெறைய தெரியும். ம். புரியுதுங்களா? நம்ம விரட்டுறவங்க நமக்கு அது தெரியாது. ம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா, ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா, அந்த நோய் வந்து அவர் பார்க்குறாருன்னா, அந்த நோய் உள்ளவனுக்கு தான் தெரியும். ஆமா. ஒரு டாக்டருக்கு வந்து அந்த நோயை குணப்படுத்தணும். அந்த வலிக்கிறவனுக்கு வலி இருக்க தான் செய்யும். ம். எந்த பேய் புடிச்சாலும் சரி, எந்த கெட்டது செய்வினை, ஏவல், பில்லி எது வச்சாலும் சரி, அந்த பாதிப்பு உள்ளவங்களுக்கு தான் அந்த வலி அதிகமா இருக்கும். சரி அதோட அதிகபட்ச உக்கிரத்த காட்டுறதுக்கு அது என்ன மாரி பண்ணும்? ஆக்ரோஷமா எப்படி பண்ணும்? அம்மா அது எல்லாரையுமே அழிக்க ஆரம்பிச்சிரும். தன்ன தானேவே அழிச்சுக்கும். அழிச்சுக்கும். ஆமா. வீட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே எது கிடைக்குதோ எடுத்து வெட்ட ஆரம்பிக்கும், குத்த ஆரம்பிக்கும், கொல்றதுக்கு ரெடி ஆயிடும். ஓகே. தன்ன தானே அழிச்சுக்கும். அவங்களே அழிச்சு விட்டுடும். ம். அதுக்கு அப்பதான் சந்தோஷமா வெளிய போகும். ஓகே. இப்போ ஒருத்தர் மேல பேய் பிடிச்சிருக்கு அப்டின்னா, இப்ப நீங்க விரட்டி விட்டுடுறீங்க. திரும்பவும் அவங்க மேல வந்து பேய வராத அளவுக்கு பூஜை பண்ணிடுவீங்களா? இல்ல திரும்பவும் வர்றதுக்கான அப்படி வாய்ப்புகள் வர மாரி பண்றது பேர் வேலையே கிடையாதும்மா. திரும்ப அவங்களுக்கு லைஃப் லாங் வேற எங்கேயுமே எதுவுமே ஆபத்து வரவிடாத புடிச்சு விட்டுருவேன். அந்த மாரி பண்ணுவீங்க. ஆமா. திரும்பவும் அந்த பேய் வராத அளவுக்கு பண்ணுவீங்க. கண்டிப்பா பண்ணிடுவேன். ஓகே, ஓகே. செலிபிரிட்டீஸ் அப்டின்னு இருக்காங்க. விஐபிஸ் இருக்காங்க. அவங்கலாம் உங்ககிட்ட வந்து அவங்களோட வேலைகளுக்காக வந்திருக்காங்களா? நீங்க அத பண்ணி குடுத்துருக்கீங்களா அவங்களுக்கு? விஐபிஸ் சாதாரண ஆளுன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ம், மருத்துவர்கிட்ட நாடி போனா நோயாளிகள் எல்லாம் ஒண்ணுதான். ம். அவங்கவங்கள வலி தான் வேற வேற. ஓகே. பிரச்சனைகள் தான் வேற வேற. இதே மனைவி பிரச்சனைக்காக விஐபிங்கள்ல தான் வராங்க. கணவர் பிரச்சனைக்காக வராங்க. ம், இதே அரசியல்ல நாங்க இந்த முறை பதவி வேணும்னு வராங்க. ம். இல்ல பிசினஸ் பண்றேன். அதுதான் அந்த மாதிரி வரவங்களுக்கும் நீங்க பண்ணி ஆமா. குடுக்குறீங்க. எல்லாருக்கும் தான் செய்யணும். வெளிநாட்டுல இருந்து, எல்லா கண்ட்ரில இருந்து தான் வராங்க. ம், இப்ப இரவு கால்கள பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து தான் அதிகமா கனடா, அமெரிக்கா இந்த மாரி நாட்டுல இருந்து நெறைய வரும் ம், எங்களுக்கு. ம். எல்லாமே ஒண்ணுதான். ம். எங்கள பொறுத்தவரைக்கும் எல்லா கிளையன்ட்டுக்கும் எங்களுக்கு முக்கியமானவங்க தான். ஓகே. அவங்க சின்ன பிரச்சனை, பெரிய பிரச்சனைன்றது எனக்கு கிடையாது. ம். உடனடியா அவங்களுக்கு தீர்வு குடுத்து, உடனே அத கிளியர் பண்ணி விட்டுறணும். ஓகே. அதே மாதிரி இந்த மாந்திரீகத்த பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடவுள நாடி தான் அந்த பூஜைகள் பண்றாங்க. அதிகபட்சமா எந்த மாதிரி கடவுள் இந்த மாந்திரீகத்துக்கு துணையா இருப்பாங்க? எனக்கு கடவுள் பற்றி எனக்கு தெரியாது. நான் கடவுள பத்தியும் பேச விரும்பல. ம், ஏன்னா அது சொன்னா தவறா போயிடும். ம், நான் செய்யறது ஜின்னு தான். ம், இப்போ கடவுள்கிட்டலாம் போய் முடியாததானே என்கிட்ட வராங்க. ம். இப்போ ஒரு கோவில்லயே போய் தங்குறாங்க. என்ன காப்பாத்து காப்பாத்துன்னுட்டு. முடியலன்ட்டு தானே எங்ககிட்ட வராங்க. ஓகே, சரி பண்றதுதாம்மா என்னுடைய வேலை. நான் ஜின்ன ஓகே. தவிர வேற எதுவும் எனக்கு ஏன்னா தெரியாது. நெறைய பேர் இந்த காளி வச்சு பூஜை பண்றது, அங்காளம்மன் வச்சு நாங்களே அந்த மாரி நெறைய பார்த்திருக்கோம், எடுத்திருக்கோம். சோ அந்த மாதிரி நீங்க வந்து மயான பூஜை தான் பண்ணுவீங்க. மத்தபடி கடவுள் வச்சுலாம் பூஜை பண்ண எனக்கு மாட்டீங்க. அது சம்மந்தமே கிடையாதும்மா. ஓகே, ஜின் மட்டும் தான் நமக்கு. ஓகே. அந்த மயான பூஜை எவ்ளோ நேரம் நடக்கும் சார்? எவ்வளோ அது உத்தரவு கிடைக்கிற வரைக்கும் ஜின் கிட்ட இருந்து உத்தரவு வர வரைக்கும் நாங்க அத செய்து தான் உட்கார்ந்து ஆகணும். இவ்வளோ நேரம், அவ்வளோ நேரம் நம்ம டைமிங் ஃபிக்ஸ் பண்றது கிடையாது. ம். ஒரு உயிர காப்பாத்தணும்னா இவ்வளோ நேரம், இல்ல அதிகமா பாதிச்சு போய் வருவாங்க. 10 வருஷமோ, 5 வருஷமோ. உத்தரவுனா எப்படி சார் வரும்? எப்படி? எப்படி உத்தரவு குடுக்கும் அது உங்களுக்கு அந்த உத்தரவுன்னா பூஜை? தெரியுமா எங்களுக்கு, அது வந்து விழும். தன்னாரவே வந்து விழும். அது நெறைய மீடியாக்கள்லயே காட்டியிருக்கிறேன். ஓகே. இப்ப ஜின் கிட்ட இருந்து ஒரு பொருளோ, ஒரு இதுவோ வந்து எங்க மேல விழும். ம், அதன்படி செய்யலாம். ஒரு பூவோ வந்து விழும். ம். ஒரு எந்திரமா வந்து விழும். பல விஷயங்களா வந்து அது எங்களுக்கு குடுக்கும் உத்தரவு. அது ஓகே. குடுக்குற வரைக்கும் நாங்க அங்க தான் உட்காரணும். அது வந்து பண்ணுவீங்க. நவுரக்கூடாது. ஓகே. இப்ப நான் வந்து உங்கள தேடி வரணும் அப்டின்னா, மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு சார்?
மத்தவங்கள பத்தி நான் சொல்லவே விரும்பல. என்கிட்ட வர்றவங்க மட்டும் தான் நான் எப்பயுமே பேசுவேன். எந்த ம். மீடியாவுலயும் சரி அடுத்தவங்கள பத்தி நான் பேச மாட்டேன். ம். இல்ல ஏன் இப்ப மத்தவங்களால செய்ய முடியாதது கூட நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு யாரா சொல்லுவாங்க இல்லையா? இருந்தாலும் தொழில் செய்றவங்க என்ன செய்யணும்னா, வர்றவங்களால தான் நமக்கு அவங்க தான் கடவுள். எந்த தொழில் செய்றோமோ அதுதான் தெய்வம்ன்னுவாங்க. ஓகே. புரியுதுங்களா? ம். வர்றவங்களுக்கு குறை இல்லாம அந்த பிரச்சனைய உடனடியா 2 நாள்ல ஏன்னா வர்றவங்க வந்து பிரச்சனைக்காக வர்றவங்க வேற, வலிக்காக வர்றவங்க வேற, சொல்லிக்க வேற. ம். ஒட்டுமொத்தமா சேர்ந்தவங்க மட்டும் தான் இந்த மாந்திரீகக்காரங்கிட்ட வர்றது. ம். நம்ம கிட்ட இந்த தீர்வு கிடைக்கணும். ஏன் கடவுளே கூட நம்பாம நம்ம கிட்ட வராங்க. ம். இப்ப அது கடவுள் மூலியமா கூட அவங்க தீர்வு தரட்டுமே! ஆமா. அவங்க நேரடியா கடவுள்கிட்ட போகாம ஏன் மாந்திரீகக்காரங்கிட்ட வராங்க? ம். அப்படின்னும்போது ஒவ்வொரு மாந்திரீகக்காரங்களும் அத உணர்ந்து டக்கு டக்கு டக்குன்னு அவங்க பிரச்சனைய உடனே தீர்த்து வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ம். அந்த வலியும் வேதனையும் நம்மள்தான் தான் நினைக்கணுமா தவிர, யாரோ கிளையண்ட் வந்தாங்க, ம். ஏதோ போனாங்கன்னு நினைக்கக் கூடாது. ம். அத உர்த்து கவனிச்சு அத உடனே தீர்வு குடுக்கிறது தான் நம்மளுடைய பணி. ஓகே. அதே மாதிரி நம்மளோட மக்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் மாந்திரீகத்த நாடுறாங்க. கல்யாணம் ஆகல, குழந்தை இல்ல, இதுக்கும் மாந்திரீகத்த நாடுறாங்க. சோ அதெல்லாம் உண்மையா? உண்மையிலேயே அதுக்கு அம்மா போனா குழந்தை இப்போ பிறக்குமா? அதுக்கு நாடுறாங்களா, போறாங்களான்றது வந்து இன்னைக்கு காலகட்டத்துல இருந்து இல்ல. ம். முன்னோர்கள் காலத்துல இருந்து தான் கல்யாணம் ஆகணும்னா பரிகாரம் உண்டு, தோஷங்கள் பரிகாரம் இருக்கு. நீக்கணும்னா ஆமா, உண்டு, செவ்வாய் ஆமா. தோஷம்னா அதுக்கு பண்ணணும். ம். அது வந்து இப்போ உணர்றது எதுவுமே இப்ப நீங்க கேட்கிற கேள்வி கொஸ்டின் எதுவுமே இப்ப நானா ஜின் பார்த்திபன் வந்து ம். இதெல்லாம் உருவாக்கி இப்ப புதுசா மக்களுக்கு வெளிப்படுத்துற மாரி எல்லாம் ஆமா, எதுவுமே ஆமா. கிடையாது. ம். இப்ப வந்த மாந்திரீகர்களோ இதோ அதோ அவங்க செய்ததோ கிடையாது. ம். இது காலகாலமா உலகம் பூரா நடக்கிறது தான். நடக்குது. ஆமா. ஆமா. ம். இப்ப அமெரிக்காவுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல. ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ம். இதோ வந்தாங்க. அத நான் தான் அத செய்து விட்டேன். அந்த கல்யாணம் ஆயிடுச்சு. ம். சரிங்களா? மலேசியாவுல ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகல. அதுதான் நான் கேட்கிறேன். அதுக்கும் இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்கிறேன். கண்டிப்பாம்மா. இதுக்கு எதுக்குமே நமக்கு வந்து எல்லாத்துக்குமே மாந்திரீக முறையில ம்மா இறந்தவன குணப்படுத்த உயிர் குடுக்க தான் முடியாது. ம். இறந்தவன் கூடயே பேசலாம். அதான் மாந்திரீகம். ஓகே. சரிங்களா? ம். ஓகே. சோ இப்ப குழந்தை இல்லன்னு வரவங்களுக்கு இப்ப மத்ததுக்கெல்லாம் நீங்க என்னென்ன பூஜை பண்ணுவீங்கன்னு ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஐடியா வந்துருச்சு. மக்களுக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். குழந்தை இல்லன்னு இப்ப நான் வரேன் அப்படின்னா, எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு பொம்மைய தருவோம்மா. அத ம். கொண்டுட்டு போய் நான் சொல்ற மாரி அது ஒரு மரத்துல கட்டி விடணும். ம். கட்டுனாவே ஆட்டோமேட்டிக்கா அது குழந்தை அவங்களுக்கு உருவாகிடும். உருவாகிடும். ஆமா. அந்த மரத்துல நான் சொல்ற மாரி செய்யணும். அது பல விதங்கள் உண்டு. அவங்க வர்றவங்க பிரச்சனைய பொறுத்து தான். ஆண் ம். சைடு, பெண் சைடு பிரச்சனையா, யாருக்கு இது அதுன்னு ம். பார்த்துட்டு, ம். அதுக்கேத்த மாரி நான் தருவேன்ம்மா. ஓகே. நெறைய விஷயங்கள், நெறைய விளக்கங்கள் தெளிவா நீங்க குடுத்தீங்க. ஒரு பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் நீங்க வந்து சொன்னீங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மையா பண்ண முடியுமா அப்படின்றத நெறைய சொன்னீங்க. கண்டிப்பா இது பாக்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். மயான பூஜை அப்படின்னு சொல்லி அத பத்தி நம்ம நெறைய விஷயம் பேசணும். நீங்களும் பூஜை பண்ணுவீங்க. அதுவும் உத்தரவு வர வரைக்கும் நான் வந்து பூஜை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது வரைக்கும் அங்க நெறைய கெட்ட சக்தி இருக்கும், நல்ல சக்தி இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு நெறைய தொந்தரவு குடுத்துட்டு இருக்கும்ல. சோ அத வந்து நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? அதெல்லாம் நீங்க வந்து பார்த்திருக்கீங்களா? அத வந்து நாங்க பார்க்க முடியுமா? கண்டிப்பா அம்மா. நீங்க ம், பார்க்க முடியுமான்னு இல்ல. உலகமே பார்க்குற மாரி பல வீடியோக்கள்ல நேரடியாவே நான் காட்டியிருக்கிறேன். ம், சரிங்களா? ம். அப்படி தேவைப்பட்டதுன்னா நீங்களும் ஒரு நாளைக்கு வாங்க. அமாவாசை மாரி, பௌர்ணமி மாரி ஒரு நாட்கள்ல எனக்கு தொடர்பு கொண்டுட்டு வாங்க. ம். நேரடியா உங்க சேனலுக்கு நான் அத காட்டுறேன். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம செய்யும்போது உடல் ரீதியா நெறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் எங்களுக்கு நீங்க காட்ட முடியுமா? செஞ்சு காட்ட முடியுமா ஏதாவது? கண்டிப்பாம்மா. ம். எல்லாருக்குமே காட்ட முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு இடத்துல காப்பாத்த போய் ஒரு பொண்ண அருவாமனையில எடுத்து வெட்டிடுச்சு. ஓ! என் கை உடைஞ்சு போச்சு. இந்த ஓகே. மீடியாவிலேயே காட்டுறேனே. ம். பேய் பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு இத ஏவல் செய்த அந்த மூலியமா. ஆமா. அதெல்லாம் வந்து நெறைய நடக்கும். இப்ப நெத்தியில பார்த்தீங்கன்னா, அடிபட்டுருக்கும். ஆமா. இந்த மாரி செய்யும்போது வந்து நெறைய தாக்கங்கள் எங்களுக்கு அந்த மயானத்துல நெறைய நடந்திருக்கு. ம், ம். அத நேர்லயே நான் நெறைய மீடியாக்குள்ளயே காட்டியிருக்கிறேன். சோ கண்டிப்பா நாங்க வந்து அத ஒரு நாள் டைரக்ட்டா ஷூட் கண்டிப்பா பண்ணலாம். வரலாம். ஏற்கனவே ஓகே. நீங்க தான் வரலாம் புதுசுன்றது கிடையாது. ம். ஏற்கனவே பல சேனல்களுக்கு நான் நெறைய பண்ணியிருக்கீங்க. டைரக்டாவே காட்டியிருக்கிறேன். ஓகே. லைவாவே காட்டியிருக்கிறேன். நீங்களும் வாங்க. சோ கண்டிப்பா இத ஒரு பெரிய சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நாம வந்து பண்ணுவோம். கண்டுருவோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம போய் பூஜை நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இப்படி பண்றதுக்கு நீங்க கிளம்பி போறீங்கல்ல, போகும்போதே ஒரு கார்ல ஏதாவது பிரச்சனை வரலாம். வேற ஏதாவது ஃப்ளைட்ல ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அத பண்ண போகும்போதே அது வந்து நமக்கு காட்ட ஆரம்பிச்சுருமா? நம்மள வந்து தடுக்க ஆரம்பிச்சுருமா? அது உண்மையா? கண்டிப்பா. இங்கேயே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தாம்மா நாங்க இங்கிருந்து கிளம்புவோமே. இப்ப வெளிநாடெல்லாம் போறோம்னாவே இங்கேயே கிளியர் பண்ணிக்கிட்டு தான் ஓ! நம்ம அப்ப அதுவும் உண்மதான். அப்ப உண்மதான். அத நீங்க எல்லாமே இங்கேயே செய்துக்கிட்டு வந்து தான் சரி பண்ணிட்டு தான் சொல்லிட்டு நீங்க தான் வந்து வெளிய போ முடியும். கிளம்புவீங்க. ஏன்னா நமக்கு பாதிப்பு வந்தா பரவால்ல. ஒரு விமானத்துல போம்போது ஒரு 500 பேர் கூட பயணிக்கிறாங்க. ம். ஒரு கார்ல போகும்போது ஒரு டிரைவர கூட எடுத்துக்கங்க. ஒரு குடும்பமே இருக்குது அத நம்பி. ஓகே. அதனால எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சில கட்டுகள் போட்டுட்டு தான் நான் கிளம்புவேன். ம். நீங்க அந்த மாரி கிளம்பும்போது உங்களுக்கு ஏதாவது தடைகள் க வந்திருக்கா? கண்டிப்பா நெறைய இடத்துல வந்திருக்கும். ம். அதுக்கு உண்டான தடைகள் வராத அளவுக்கு நம்ம செய்துக்கிட்டு தான் நம்ப போகணும். ஓகே.
சோ நிறைய விஷயம் வந்து சூப்பரா பேசுனீங்க. நிறைய தெளிவா வந்து சொன்னீங்க. பிரச்சனைகள் மக்கள் கிட்ட நிறையவே இருக்கு. பட் அது வந்து எங்க நமக்கு போறது, எப்படி போறதுன்றது தெரியாம ஒரு வழி அவங்க வந்து ரொம்பவே கஷ்டத்துல இருப்பாங்க. சோ கண்டிப்பா இத பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜின்னுனா என்ன அப்படின்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச் சார். இவ்ளோ நேரம் நீங்க வந்து எங்களுக்காக உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி பேசுனது. தேங்க் யூ சோ மச்.